Hi friends, welcome to Chennai food. கோதுமையை முளைக்கட்டி சாப்பிடும் பொழுது அதில் நிறைய சத்துக்கள் கிடைக்குங்க. நிறைய நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகவே கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் உடல் எடையை குறைக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். நிறைய புரத சத்து, கால்சியம் இது எல்லாமே அதில் நிறைஞ்சிருக்குதுங்க. அதை நம்ம அப்படியே சாப்பிடாம இந்த மாதிரி முளைக்கட்டி சாப்பிடும் பொழுது நம்மளோட ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. முளைக்கட்டிய கோதுமையை வச்சு ஒரு புதுமையான ரெசிபி ரொம்ப டேஸ்டியாக எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். நான் 1 டம்ளர் அளவுக்கு கோதுமை எடுத்துருக்குறேங்க. இந்த கோதுமையை நம்ம சுத்தமாக கழுவி எடுத்துக்கலாம். இதோடைய அளவு பார்த்தீங்கன்னா 200 கிராம் இருக்கும். 2 இல்லைனா ஒரு 3 முறை இந்த கோதுமையை நல்லா கழுவிடுங்க. ஏன்னா அதில் இருக்கக்கூடிய தும்பு தூசி எல்லாமே இந்த தண்ணியில் போயிடும். பாருங்கள் எப்படி மிதக்க ஆரம்பிச்சிச்சு. அதில் இருக்கக்கூடிய அழுக்கு எல்லாமே அப்படியே மிதந்து மேலே வந்துட்டுருக்குது. இந்த மாதிரி கை வச்சு நல்லா களைஞ்சிட்டு இதை கழுவிட்டு இந்த தண்ணியை நம்ம வடிச்சிடணும். இது மாதிரி 2 அல்லது 3 முறை தண்ணி நல்லா தெளிவாக கிடைக்கணும். அதனால் 2 அல்லது 3 முறை கழுவிட்டு எடுத்துக்கோங்க. நானும் உங்களுக்கு கழுவிட்டு காட்டுறேன். நான் 3 தடவை நல்லா கழுவிட்டேங்க. கோதுமை நல்லா சுத்தமாக இருக்குது பாருங்கள். இப்போ இதை நாம் ஊற விடணும். நல்லா தண்ணி தாராளமாக இருக்கிற அளவுக்கு ஊற விட்டுக்கோங்க. நல்லா கோதுமைக்கு மேலே ஒரு 1 இன்ச் அளவுக்கு, 1 இன்ச் இல்லை 1.5 இன்ச் அளவுக்கு தண்ணி நிற்கிறபடி ஊற விட்டுக்கோங்க. தண்ணி கொஞ்சம் நல்லா தாராளமாக இருக்கணும். இப்போ தண்ணி நல்லா தெளிவாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி தெளிவாக வர வரைக்கும் நம்ம கழுவணும். எனக்கு 3 தடவை கழுவின உடனே நல்லா கோதுமை சுத்தமாகிடுச்சு. இது 8 மணி நேரம் ஊறணும். சாதாரணமாக கோதுமையை நம்ம மாவாக அரைச்சி பயன்படுத்துவோம். ஆனால் இந்த கோதுமையை நம்ம முளைக்கட்டி பயன்படுத்த போகிறோம். முளைக்கட்டி பயன்படுத்துறதுனால நம்மளோட ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக கிடைக்கும். நிறைய விட்டமின்ஸ், மினரல்ஸ் எல்லாமே அதில் சேரும். அதுக்காக தான் நம்ம அந்த மாதிரி செய்ய போகிறோம். இது 8 மணி நேரம் ஊறணும். நான் மூடி போட்டு விட்டுறேன். கோதுமையை ஊற விட்டு 8 மணி நேரம் ஆயிடுச்சுங்க. பாருங்கள் நல்லாவே ஊறிடுச்சு. பார்க்கும்போதே தெரியும் கோதுமை எவ்வளோ பெருசாக இருக்குதுன்ட்டு. நம்ம இப்படி கையில் நசிச்சோம்னா அப்படியே நல்லா நசிஞ்சு வருது பாருங்கள். இதுதான் நல்ல கரெக்டான பதம். இந்த அளவுக்கு நமக்கு ஊறினா போதும். இதை நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். ஏன்னா முளைக்கட்ட போகிறோம். அதனால் இது இருக்கக்கூடிய தண்ணி எல்லாத்தையும் நம்ம வடிகட்டிக்கணும். நான் வடிகட்டி ஒரு பாத்திரத்தில் போட்டு வச்சுருக்கேன். கோதுமையை நான் வடிகட்டியில் மாற்றி விட்டுட்டேங்க. அந்த தண்ணி பாருங்கள் பாத்திரத்தில் வடிஞ்சு இருக்குது. இந்த தண்ணி நமக்கு தேவைப்படாது. இந்த கோதுமையை இப்போ நம்ம முளை கட்டுறதுக்காக வேறொரு பாக்ஸுக்கு நம்ம மாற்றி விடணும். முளை கட்டுறதுக்காக நான் மூடி போட்ட டப்பா தாங்க எடுத்திருக்கேன். இதோட மூடி இருக்குது. நான் மூடி ஓப்பன் பண்ணி தான் வச்சுருக்கேன். இதில் நம்ம காட்டன் துணி போட்டுக்கலாம். அந்த காலத்துலலாம் முளை கட்டுறதுக்கு பார்த்தீங்கன்னா காட்டன் துணியில் அப்படியே மூட்டை மாதிரி கட்டி தொங்க விடுவாங்க. நம்ம இந்த டப்பாவில் தான் நம்ம வச்சு முளை கட்ட போகிறோம். இந்த கோதுமையை இதில் மாற்றி விட்டுக்கலாம். மாற்றிட்டு இந்த துணியை அப்படியே இதில் மூடி விட்டுடுங்க. நம்ம கட்டிலாம் வைக்க வேண்டாம். நம்ம மூடி போட்டு வைக்கிறதுனால இந்த துணியை அப்படியே இதில் மூடி விட்டுடலாம். இந்த டப்பாவோட மூடியை அதில் போட்டு விட்டுடுங்க. இதை அப்படியே நம்ம ஓரமாக வச்சிடணும். கிட்டத்தட்ட இது 12 மணி நேரத்தில் 15 மணி நேரம் வரைக்கும் எடுக்கும். அந்த கோதுமையோட தன்மையை பொறுத்தது. நம்ம முளைச்சதுக்கு அப்புறமா பார்க்கலாம். கோதுமையை முளை கட்டுறதுக்காக நான் மூடி வச்சு 12 மணி நேரம் ஆயிடுச்சுங்க. நான் இப்போ மூடியை ஓப்பன் பண்ணிடுறேன். ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த துணியை விளக்கிட்டு பாருங்கள். சூப்பராக முளை கட்டியிருக்கு. முளைச்சிருக்கிறது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். பாருங்கள் எந்த அளவுக்கு முளைச்சி வந்திருக்கு. கோதுமையை நம்ம 8 மணி நேரம் ஊற வச்சோங்க. முளை கட்டுறதுக்கு 12 மணி நேரம் ஆச்சு. இந்த மாதிரி முளை கட்டிட்டு சாப்பிடும் பொழுது நம்மளுடைய உடம்புக்கு தேவையான நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகவே கிடைக்கும். நீங்கள் அதிகமாக கூட முளை கட்டிட்டு இதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு நமக்கு எப்போல்லாம் தேவையோ அப்போல்லாம் எடுத்து பயன்படுத்திக்கலாம். நல்ல சூப்பராக முளைச்சி வந்திருக்குது. இப்போ இந்த கோதுமை அப்படியே இருக்கட்டும். கோதுமையை நான் இந்த கிளாஸில் 1 கிளாஸ் அளவுக்கு ஊற வச்சேங்க. எந்த கிளாஸ் எந்த கப்பில் நீங்கள் கோதுமை எடுக்கிறீங்களோ அதே கப்பில் 1/4 கப்பு நீங்கள் உளுத்தம்பருப்பு எடுத்துக்கணும். இப்போ நான் இந்த கிளாஸில் 1/4 கப்பு உளுத்தம்பருப்பு சேர்க்க போகிறேன். நான் வெள்ளை உளுந்து தான் எடுத்திருக்கிறேன். உங்ககிட்ட கருப்பு உளுந்து இருந்தால் நீங்கள் அதை கூட பயன்படுத்திக்கலாம். இப்போ 1/4 டம்ளர் நான் உளுந்து எடுத்திருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கிறேன். கூடவே 1/2 டீஸ்பூன் வெந்தயம் அதையும் இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு ஒரு தடவை இதை வாஷ் பண்ணி தண்ணியை வடிச்சிடணும். இதை நல்லா ஒரு தடவை கை வச்சு இந்த மாதிரி பனைஞ்சு விட்டுட்டு கழுவிடுங்க. கழுவிட்டு இந்த தண்ணியை வடிச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஊற விடணும். நான் ஊற்றின தண்ணியை வடிச்சிட்டு எடுத்துகிட்டு வரேன். உளுத்தம்பருப்பு அலசின தண்ணியை நான் வடித்து எடுத்துட்டேங்க. இப்போ உளுத்தம்பருப்பு ஊறுற அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்து விட்டுக்கலாம். உளுத்தம்பருப்புக்கு மேலே நல்லா ஒரு 1 இன்ச்சு 1.5 இன்ச் அளவுக்கு தண்ணி நிற்கும்படியாக சேர்த்துக்கோங்க. இந்த பருப்பு 3 மணி நேரம் நம்ம ஊற விடணும். நான் மூடி போட்டு விட்டுறேன். நம்ம உளுத்தம்பருப்பு ஊற வச்சு 3 மணி நேரம் ஆயிடுச்சுங்க. பாருங்கள் உளுத்தம்பருப்பு நல்லா ஊறி இருக்குது.
நம்ம ஊற வைக்கும் பொழுது எப்படி இருந்தது, இப்போ நல்லாவே ஊறி இருக்குது. இதை நாம் அரைச்சி எடுத்துக்கணும். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. நான் பெரிய மிக்ஸி ஜார் தான் எடுத்துருக்கிறேன். இந்த உளுத்தம்பருப்பை அப்படியே இந்த தண்ணியோடு சேர்த்து இதில் ஊற்றி எடுத்துக்கலாம். நம்ம உளுத்தம்பருப்பை கழுவிட்டு தான் நம்ம ஊற வச்சோம். அதனால் ஊற வச்ச தண்ணியை நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டாம். அப்படியே நான் சேர்த்து விட்டுட்டேன். இது கூடவே நம்ம முளைக்கட்டிய கோதுமை பாருங்கள், கோதுமை சூப்பராக முளைச்சி வந்திருக்குது. இந்த மாதிரி முளைக்கட்டி சாப்பிட்றதுனால நம்ம உடம்புக்கு தேவையான சத்துக்கள் நிறையவே கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் உடல் எடையை குறைக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுங்க. உடம்புல இருக்கக்கூடிய கெட்ட கழிவுகளை வெளியேற்றி உடல் எடையை குறைக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அதனால் இந்த மாதிரி முளைக்கட்டி பயன்படுத்துறது ரொம்ப நல்லது. இந்த முளைக்கட்டிய கோதுமையும் நான் இதில் சேர்த்துக்கிறேன். நம்ம உளுத்தம்பருப்பில் இருக்கிற தண்ணி ஏற்கனவே சேர்த்து விட்டுருக்கனால நான் இப்போ தண்ணி சேர்க்கலை. நம்ம தேவைன்னா தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே நம்ம தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கணும். நான் ஹிமாலயன் பிங்க் சால்ட் தான் சேர்த்துருக்கேன். அதாவது கல் உப்பு 1 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். நீங்கள் எடுக்கிற கோதுமையை பொறுத்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம இதை அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை நான் பவுலுக்கு மாற்றிக்கிறேன். இந்த மாவை நம்ம 5 மணி நேரம் புளிக்க வைக்கணும். அதுக்கப்புறமா தான் இதை நம்ம தோசையாக செய்ய முடியும். அதனால் நான் மூடி போட்டு விட்டுறேன். மாவு அரைச்சி வச்சு 5 மணி நேரம் ஆயிடுச்சுங்க. மாவு நல்லாவே பொங்கியிருக்கு. நான் மூடி ஓப்பன் பண்ணிவிட்டு காட்டுறேன். பாருங்கள், இந்த பவுலில் வைக்கும் பொழுது அரை பவுலுக்கு கொஞ்சம் கூடுதலாக இருந்தது. இப்போ நல்லா பொங்கி வந்திருக்கு. இப்படி நுரைச்சிட்டு வந்திருக்கு பாருங்கள் மாவு. இந்த மாதிரி தான் நல்லா பொங்கி வரணும். அதுக்கப்புறமா தான் நம்ம செஞ்சு சாப்பிட்ணும். அது மாதிரி சாப்பிட்றது நம்மளோட ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது. இப்போ இந்த மாவை நல்லா ஒரு தடவை கலக்கி விட்டுக்கலாம். சாதாரணமாக நம்ம கோதுமை தோசை சாப்பிட்றது நம்மளோட ஹெல்த்துக்கு நல்லது தான். அதுலேயும் முளை கட்டி சாப்பிட்றதுன்றது நிறைய ஊட்டச்சத்துக்கள் நம்மளோட ஹெல்த்துக்கு சேரும். அது மட்டும் இல்லாமல் உடல் எடை குறைக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இந்த கோதுமையை முளை கட்டிட்டு அப்படியே பச்சையாக கூட சாப்பிட்லாம். அது மாதிரி சாப்பிட்டுட்டு வந்தாலே உடல் எடை அசால்ட்டாக குறையும். அப்படி உங்களால் சாப்பிட முடியலனா இந்த மாதிரி தோசையாக செஞ்சு சாப்பிட்லாம், இல்லைனா சுண்டல் போல் செஞ்சு சாப்பிட்லாம். ஆனால் இந்த மாதிரி முளை கட்டி சாப்பிடும் பொழுது உடல் எடை சீக்கிரமாகவே குறையும். உடலில் இருக்கக்கூடிய கொழுப்புகளை கரைச்சி உடல் எடையை குறைக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகமாகும். இப்போ நல்லா கலந்து விட்டுட்டேன். நம்ம தோசை ஊற்றுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். தோசை ஊற்றுறதுக்காக ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு தவா வச்சுக்கோங்க. நான் நான்ஸ்டிக் தவா தான் யூஸ் பண்ணுறேன். சப்போஸ் நீங்கள் இரும்பு தவா யூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு தொடச்சி விட்டுட்டு அதுக்கப்புறமா ஊற்றுங்க. அப்போ தான் தோசை நல்லா ஒட்டாமல் வரும். இப்போ மாவு அள்ளி அதில் சேர்த்துக்கலாம். நான் இந்த கரண்டியில் 1.5 கரண்டி சேர்க்குறேன். நீங்கள் தவா சைஸை பொறுத்து மாவு சேர்த்துக்கோங்க. எவ்வளோ மெலிசாக இழுக்க முடியுமோ அவ்வளோ மெலிசாக நீங்கள் இழுத்து விட்டுக்கலாம். மாவு ஊற்றிட்டு நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. சுற்றிலும் எண்ணெய் விட்டுக்கலாம். நடுவுலையும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து விட்டுக்கோங்க. திருப்பி போடும்போது அப்போ தான் நல்லா வெந்து கிடைக்கும். ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டுடுங்க. அதுக்கப்புறமா நம்ம புரட்டி போடலாம். இப்போ நல்லாவே வெந்து வந்திருக்கு. சுற்றி கலர் மாறி இருக்கு பாருங்கள். லைட்டாக சுற்றிரும் எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் பொறுமையாக எடுங்க. ஏன்னா தோசை ரொம்பவே மெலிசாக இருக்குது. நல்லா பேப்பர் மாதிரி இருக்குது. இப்படி கலர் நல்லா செவந்து வந்திருக்கு பாருங்கள். நம்ம 1/2 ஸ்பூன் வெந்தயம் தான் சேர்த்தோம். ஹோட்டல்லலாம் கிடைக்கக்கூடிய அந்த கலர் இதில் வந்திருக்கு. மறுபடியும் ஒரு 2 நிமிஷம் வேகட்டும் விட்டுடுங்க. ஏன்னா கோதுமை மாவு கொஞ்சம் பொறுமையாக தான் வேகும். திருப்பி போட்டு 2 நிமிஷம் ஆயிடுச்சு. மறுபடியும் பரட்டி போட்டு காட்டுறேன். பாருங்கள், இந்த பக்கமும் நல்லா வெந்திருக்கு. தோசையை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் எவ்வளவு மெலிசாக நல்லா பேப்பர் மாதிரி இருக்குது. நான் அதை மடிச்சிட்டும் காட்டுறேன். நல்லா மொறுன்னு பேப்பர் மாதிரி நல்லா டேஸ்டியான தோசை நமக்கு கிடச்சிருக்குங்க. நம்ம கோதுமையை முளைக்கட்டி செஞ்சுருக்கோம். இது ரொம்ப ஹெல்த்தியானது. இதே மாதிரி தான் நான் இருக்கிற மாவு எல்லாத்தையுமே தேவையான அளவு சுட்டு எடுத்துக்க போகிறேன். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கோதுமையை முளைக்கட்டி இந்த தோசையை செஞ்சுருக்கோம். தோசை பாருங்கள் நல்லா மெலிசாக இருக்குது. நல்லா கண்ணாடி மாதிரி வந்திருக்கு பாருங்கள். எவ்வளவு மெலிசாக இருக்குது. நல்ல கோல்டன் கலரில் வந்திருக்கு. அதே சமயம் நல்லா மெத்துன்னு இருக்குது. உங்களுக்கு காட்டணுங்கிறதுக்காக தான் நான் இதை காமிச்சிட்ருக்கிறேன். எப்படி மடித்தாலும் தோசை உடையவே இல்லை. நல்லா மெத்துன்னு சாஃப்டாக வந்திருக்குது. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதுக்கு சைட் டிஷ்ஷாக பார்த்தீங்கன்னா நான் சாம்பார் தான் வச்சு சாப்பிட போகிறேன். மாங்காய், முருங்கைக்காய், கத்திரிக்காய் சேர்த்த சாம்பார் செஞ்சு வச்சுருக்கேன். அதை வச்சு சாப்பிட்லான்னு இருக்கிறேன். அதுதான் சாப்பிடணும்னு இல்லை, நீங்கள் சட்னி கூட வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப ஹெல்த்தியானதுங்க. நம்ம கோதுமையை கரைச்சி தோசை செஞ்சுருப்போம். ஆனால் கோதுமையை முளை கட்டி இந்த மாதிரி தோசை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். உடல் எடையும் குறையும். அதே சமயம் நம்ம உடம்புக்கு தேவையான நோய் எதிர்ப்பு சக்தி, ஊட்டச்சத்து எல்லாமே கிடைக்கும். ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். இதை நீங்கள் ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாங்க. நான் இந்த தோசையை போட்டு உங்களுக்கு சாம்பாரில் வச்சே காட்டுறேன். எவ்வளோ சாஃப்டாக கையில் பிக்க வருது பாருங்கள். சுட்ட உடனே பார்த்தீங்கன்னா அவ்வளோ முறுமுறுப்பாக இருந்தது. ஆறுனதுக்கப்புறம் நல்லா சாஃப்டாக ஆகிடுச்சு. எப்படி மடிக்க வருது சின்னதாக. நீங்களும் இதே மாதிரி கோதுமையை முளை கட்டி தோசை செஞ்சு பாருங்கள். திரும்ப செய்வீங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.
முளை கட்டிய கோதுமையை வச்சு ரொம்ப டேஸ்டியான கோதுமை தோசை எப்படி செய்கிறதுன்னு வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. ரொம்ப ஹெல்த்தியானது. சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிட்லாம். அந்த அளவுக்கு டேஸ்டியாக நல்லா ஹெல்த்தியான ரெசிபி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஆல்னு ஒரு ஆப்ஷன் காட்டும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.